ஆக்டர் எஸ்கே உடைய 26வது திரைப்படம் வெங்கட் பிரபு தான் அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. சோ இப்ப ரீசெண்டா தான் வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ விட்டு இந்த ப்ராஜெக்ட கன்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. இந்த மாதிரி என்னோட அடுத்த ப்ராஜெக்ட் எஸ்கே கூட தான் பண்ண போறேன். இப்ப இந்த படத்துக்கான ப்ரே ப்ரொடக்ஷன் உட்காந்து போயிட்டு இருக்கு. அண்ட் படத்துக்கான ஷூட்டிங் வந்து டிசம்பர் மந்த் அல்லது ஜனவரி மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. சோ இப்ப இந்த ப்ராஜெக்ட பத்தி லேட்டஸ்டா கிடைச்சிருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஜனவரி 2nd வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்னு கிடைச்சிருக்குங்க. சோ பொங்கல் முடிஞ்சு படத்தோட ஷூட்டிங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா மலேசியால ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இது போக இந்த படத்துல மேஜரான போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மலேசியால தான் எடுக்க போறாங்களாமா. ஆல்ரெடி அந்த லொகேஷன் ஒர்க்குமே முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ வெங்கட் பிரபுவோடைய கோட் படத்துக்குமே பாத்தீங்கன்னா மலேசியால தான் ஒரு சில ஷூட்டிங்லாம் நடத்தினாங்க. சோ அதே மாதிரி இந்த எஸ்கே ப்ராஜெக்ட்மே பாத்தீங்கன்னா மலேசியால கொஞ்ச நாள் ஷூட்டிங் எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இது போக இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா அனிருத் தான் மியூசிக் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே வந்த நியூஸ் தான். சோ இப்ப அனிருத் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல கன்ஃபார்ம் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்னு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி ஸ்டார்டிங்ல அல்லது நியூ இயர்க்கே இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்னு கிடைச்சிருக்குங்க. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏகே உடைய AK64 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங்க நவம்பர் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். சோ நவம்பர் எண்டில் அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஏகே இல்லாத போர்ஷன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இப்ப எடுக்கிறாங்க. ஏகே வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரேசிங் கமிட்மெண்ட்ஸ்ல பிஸியா இருக்காரு. சோ ஜனவரி எண்டுக்குள்ள ஏகே வந்து ஜாயின் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ நவம்பர் மந்த் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். சோ அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது எப்ப வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எப்ப வரப்போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த திரைப்படத்துல ஆக்டர் ஸ்லிலில நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். சோ இப்ப அவங்க இந்த ப்ராஜெக்ட்ல கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. சோ ஸ்லிலில வந்து பார்த்தா இந்த படத்துல ஃபீமேல் லீட் பண்ண போறது கிடையாது. வேற ஏதோ ஒரு முக்கியமான ரோல் இருக்காமா அதுல தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இது போக இந்த படத்துல மோகன்லாலுமே நடிக்க போறாரு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ அவருமே பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்ல தான் படத்துக்கான டேட்டிங் வந்து கொடுத்திருக்காரு. சோ இது போக இந்த படத்துல ஆக்ஷன் கோரியோகிராஃபி பார்த்தீங்கன்னா திலீப் சுப்ராயன் தான் பண்ண போறாரு. அவருமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ல கமிட் ஆயிட்டாருங்க. சோ இந்த மாதிரி இந்த AK64 படத்துக்கான வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு இருக்கு. அண்ட் அப்படியே அனௌன்ஸ்மெண்ட்டுமே சீக்கிரமா விட்டாங்கன்னா ஏகே ஃபேன்ஸ் ஹாப்பியா இருப்பாங்க. சோ அனௌன்ஸ்மெண்ட் எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தமிழ் படம் பார்ட் 1 பார்ட் 2 எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த தமிழ் படம் பார்ட் 3 வந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்குங்க. சோ இப்போ பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட்கான ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் CS அமுதன் பார்த்தோன்னா இந்த ப்ராஜெக்ட்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ்மெண்ட்மே பார்த்தீங்கன்னா சீக்கிரமா நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆஸ் யூசுவல் இந்த படத்துலயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா தான் நடிப்பாரு. சோ அவரை தாண்டி இந்த படத்துல வேற யாரெல்லாம் நடிக்க போறா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இந்த தமிழ் படம் சீரிஸை பத்தி உங்களுக்கே தெரியும். நிறைய தமிழ் படங்களை போட்டு ட்ரோல் பண்ணுவாங்க. அதுதான் படமா எடுப்பாங்க. ஆனா இந்த தமிழ் படம் 3ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் படத்தை தாண்டி இப்ப நிறைய பேன் இண்டியா படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது இல்லையா அதையுமே ட்ரோல் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இப்ப சோசியல் மீடியால ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தக் லைஃப், அண்ணாத்த, பீஸ்ட், எதற்கும் துணிந்தவன், கங்குவா, இந்தியன் 2 இந்த படத்துல ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. சோ இப்பவே பாத்தீங்கன்னா தமிழ் படம் 3க்கான கிரேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி எந்தெந்த தமிழ் படங்களை ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் கவினுடைய மாஸ்க் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாங் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி ஆடியன்ஸ் கிட்டமே பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ இப்போ இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ZEE5 வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இப்போ படமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். சோ இந்த படத்தை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் முடிய போது படத்தோட ட்ரெய்லர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ மேபி அந்த ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது போக இந்த படத்தை பத்தி வர இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாஸ்க் படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடி ஆக்ஷன் பிலிமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. இது என்னப்பா கவினோட படம்னாலே காமெடி தானே இருக்கும் அப்படின்னு எல்லாருமே கேட்பீங்க. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா காமெடி எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி ஆக்ஷனும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இது போக கவின் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாஸ்க் படத்துல ஒரு கிரே ஷேட் ரோல்ல வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி பார்க்காத கவினை இந்த படத்துல பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர்ல இந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் படத்தோட ஸ்டோரியுமே வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க. சோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். NTR ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
பாத்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி பயங்கரமான நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க. அதாவது இது நியூஸ்னு சொல்ல முடியாது, ஒரு ரூமர் தான். அதாவது இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி 50ல இருந்து 60% ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ இப்ப பிரசாந்த் நீல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாராமாங்க. ஷூட் பண்ணது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாராமா. ஒரு 10% மட்டும் தான் வச்சிருக்காராமா. சோ அதுல இருந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்குங்க. சோ இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிறது தெரியல. முழுக்க முழுக்க ரூமர் தான். இவ்வளவு பெரிய பட்ஜெட் போட்டு இவ்வளவு பெரிய படம் எடுக்கிறாங்க, அது எப்படி படத்தை டெலீட் பண்ண முடியும்? சோ பிரசாந்த் நீல் வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு ஷெட்யூல ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இது கூட பாத்தீங்கன்னா இன்னொரு ரூமருமே போயிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்தை வந்து அடுத்த வருஷம் ஜூன் 25ஆம் தேதி ரிலீஸ் பண்றதுக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணாங்க. ஆனா இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்கிறாங்க இல்லையா? So அதனால இந்த படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சு 2027 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் ஒன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம்டு கிடையாது, முழுக்க முழுக்க ரூமர் தான். சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த படத்துக்கான அடுத்த ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்னு கிடைச்சிருக்கு. ஆக்டர் விஷ்ணு விஷாலுக்கு அடுத்ததா ரிலீஸ் ஆக போற படம் வந்து பாத்தீங்கன்னா ஆரியன் திரைப்படம் தான். அக்டோபர் 31ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. சோ இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அண்ட் ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சுங்க. சோ ட்ரெய்லர் வச்சு பார்க்கும்போது ராட்சசன் மாதிரியான ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படமா தான் இதுவும் வரப்போகுது அப்படிங்கிறது கிளியராவே தெரியுது. சோ தொடர்ந்து நிறைய கொலைகள் பாத்தீங்கன்னா நடக்குது. அந்த கொலை எல்லாம் யாரு பண்றா, இந்த கேஸை ஹீரோ எப்படி சால்வ் பண்ணாரு அப்படிங்கறதான் படத்துடைய கதையாக இருக்க போகுது. ஆஃப்டர் ராட்சசன் படத்துக்கு அப்புறமா இந்த படத்துல விஷ்ணு விஷால் பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசரா வந்திருக்காரு. சோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்ப இந்த ஆரியன் படத்தை பாத்தீங்கன்னா சென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. படத்துக்கு பாத்தீங்கன்னா யூபாரி சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் படத்துக்கான டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 16 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்னு கிடைச்சிருக்கு. சோ ரொம்பவே ஷார்ட்டான ஒரு படமா தான் இது வருது. சோ இதுக்குள்ள எந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரீ-ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அந்த வகையில இன்னும் 2 படம் பாத்தீங்கன்னா ரீ-ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் தான். சோ இந்த படம் பாத்தீங்கன்னா நவம்பர் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் ஏகே உடைய அமர்கலம் திரைப்படம், இந்த படமே ரீ-ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து எப்ப ரீ-ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணல, கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆக்டர் சூர்யாவுடைய அஞ்சான் படம் பாத்தீங்கன்னா ரீ-எடிட்டட் வெர்ஷன்ல ரிலீஸ் ஆகுது. நவம்பர் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த ரீ-ரிலீசஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. காந்தாரா சாப்டர் 1 படம் வந்து எந்த அளவுக்கு கிட்ட இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ அதை தொடர்ந்து இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷன்ல இப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்னு கிடைச்சிருக்குங்க. சோ அதை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்களாமா. அண்ட் அந்த இங்கிலீஷ் வெர்ஷனோட டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 14 நிமிஷம் 45 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்னு கிடைச்சிருக்கு. சோ எப்படியாச்சும் இந்த 1000 கோடி தொட்டணும் அப்படின்ட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.